ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஸோ நம்ம ஜெய் தமிழில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியல் தாங்க வீரா சீரியல். பட் ஆனால் டிஆர்பியில் ரொம்பவே லோ ஆகியிருக்காங்க. ஸோ அதுக்கு மட்டும் நல்ல ரேட்டிங்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. விஜயோட என்ட்ரிக்கு அப்புறம் ரேட்டிங்ஸ் ரொம்ப கம்மியாச்சு. ஸோ விஜய் வந்து பார்த்திங்கன்னா கடத்துற மாதிரியும் வந்து அப்கமிங்கில் ட்ராக் இருக்கும் போல். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து அவங்களே ஷேர் பண்ணியிருந்தாங்க, ஒரு ஆஃப் ஸ்க்ரீன் அப்டேட்ஸ். ஏன்னா இருக்குன்றதுல இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு பல வகையில் அவங்களும் போராடிட்டு இருக்காங்க. பிகாஸ் விஜய் தான் வந்து அவருக்கு பேர் ஆகிடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு லைட்டாக பயமும் இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பிருந்தா அண்ட் கார்த்திக்கு மேரேஜ் நடத்தி வைக்கிறது வந்து நம்ம வீராவும் மாறாவும். ஸோ அதனால் வந்து பேர் மாறாது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்பிக்கை இருக்குது. ஸோ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் ஏற்றி விட்டுட்டே இருக்காங்க. ஸோ இன்றைக்கி அதாவது நேற்றுக்கு எபிசோடில் ஃபைனலாக வந்து இவங்களையும் ஏற்றி விட்டுறாங்க. ஸோ அவங்க அத்தையையும். பட் அவங்க மேலே எல்கிட்ட கன்ஃபியூஸ் ஆகியிருக்காங்க. ஸோ அம்மா தான் என்றைக்குமே அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு லைட்டாக ஒரு விஷயத்தை போட்டு விட்டாங்க. அதுலேயே அவங்க வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து இதை பற்றி வீரா கிட்ட கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா, உண்மையில வந்து மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் கார்த்திக் பிருந்தா நிறைய பேர் மாடியில் மாட்டிக்கிட்டுருவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது விஜய் தான் தாக்கப்பட்டு போயிடுவாங்க. அதே மாதிரியே நம்ம வீராவும் மரம் தான் வந்து காப்பாற்றுவாங்க. ஸோ இதை வந்து பெரிய அக்காவும் பார்த்துட்டு செம்மையாக வந்து மாறி கோவமாக போயிட்டுருப்பாங்க. விளக்கேற்ற சொல்லும்போது விளக்கையும் ஏற்றி வைப்பாங்களாம், அதை தொட்டிலையும் ஆட்டுவாங்களாம், பிள்ளையும் கிள்வாங்களாம் அப்படிங்கிற மாதிரி விளக்கு ஏற்றிட்டு ஃபேனை திருப்பி விடுவாங்க. அங்கே ஒரு அபஸ்தை கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்பும்போது பூனை குறுக்க வந்துச்சு. இப்போ வந்து விளக்கு ஆஃப் ஆகிடுச்சு, ஜாதகம்லாம் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. எல்லாமே நாங்கள் பார்த்து தான் கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்போ தான் நம்ம வீரா சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, காற்றுல தான் அணைஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீங்கள் விளக்கு ஏற்றுங்கன்னு சொல்லி நம்ம வீரா போய்ட்டு விளக்கு ஏற்றுவாங்க. அப்போ ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்காவுமே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டை தான் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காரு. கண்டிப்பாக இந்த 90% வந்து பிருந்தாக்கும் கார்த்திக்கும் தான் மேரேஜ் நடக்கும். மேபி இந்த 10% மேபி விஜய் மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் எதுவுமே நம்ம நம்ப முடியாத எபிசோட் பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ நீங்கள் எபிசோடெலாம் பார்க்குறீங்களா, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.